சென்னையில் முக்கியமான MNC கம்பெனிகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 100 பேரிடம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய வழக்கில் 2 மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். வேலை வாங்கி தருவதாக நம்ப வைத்து வசூல் வேட்டை நடத்தப்பட்டது எப்படி? சென்னை பெருங்குடி பகுதியில் வசித்து வருபவர் 27 வயதான பிரதீப் ராஜா. இவர் MSc முடித்து தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இதனிடையே பிரபலமான MNC கம்பெனிகளில் வேலை கிடைக்குமா என பிரதீப் ராஜா தேடி வந்தார். அப்போதுதான் மதுரவாயலில் உள்ள ஷாரா இன்ஃபோ டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் அவரது கண்களில் பட்டுள்ளது. திருவண்ணாமலையைச் சேர்ந்த சிலம்பரசன், மதுரவாயலைச் சேர்ந்த S. பிரபு ஆகியோர் இந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இவர்கள் பிரபலமான MNC நிறுவனங்களில் அதிக சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக பிரதீப் ராஜாவிடம் கூறியுள்ளனர். ஆனால் லட்சங்களில் சம்பளம் கிடைக்கும் அதுபோன்ற கம்பெனிகளில் சேர வேண்டுமானால் சில லட்சங்களை நீங்கள் செலவு செய்ய வேண்டும் என கூறியிருக்கின்றனர். அதனை நம்பிய பிரதீப் ராஜா கடந்த 2025ஆம் ஆண்டு 2,69,000 ரூபாய் பணத்தை அந்த நபர்களிடம் கொடுத்துள்ளார். ஆனால் சொன்னபடி வேலை வாங்கி தராமல் காலம் கடத்தி வந்துள்ளனர். வேலைக்கான இன்டர்வியூ குறித்து கேட்டபொழுதெல்லாம் அவர்கள் மழுப்பலான பதிலை கூறி தட்டி கழித்து வந்தனர். ஒரு கட்டத்தில் வெறுத்து போன பிரதீப் ராஜா அந்த நிறுவனம் குறித்து விசாரித்த போதுதான் அதிர்ந்து போனார். இவர்கள் தன்னிடம் பணம் வாங்கியது போல பலரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 2 கோடி ரூபாய் வரை வசூலித்திருப்பது அவருக்கு தெரிய வந்துள்ளது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிரதீப் உடனே மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வேலைவாய்ப்பு மோசடி புலனாய்வு பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் A. அமல்ராஜ் உத்தரவிட்டார். இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மோசடி புகாரில் உண்மை இருப்பதை அறிந்த போலீசார் தலைமறைவாக இருந்த சிலம்பரசன் மற்றும் பிரபு ஆகியோரை மதுரவாயலில் வைத்து கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 செல்போன்கள் மற்றும் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. மேலும் இதுபோன்று பல நபர்களிடம் மோசடியை அரங்கேற்றி இருப்பதால் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.